என்னை நினைத்தவர், தயவாய் மேன்மை தந்தவர், தீமை ஒன்றும் அணுகாமல் கரத்தால் மூடி மறைத்தவர், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, நீரே எனது மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. நம்பிடும் தேவன் கைவிடவில்லையே, வேடிக்கையாக்க நிற்கும் மனிதர் நடுவில் என் சார்பில் பேச ஓடி வருபவரே, 11ஆம் மணி வேளையில் பதில் தந்து நடத்திடுவீர், காரியம் வாய்க்க மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, தகுதியில்லாத என்னை பார்த்து வந்து மிகுதியாக என் மேல் அன்பு வைத்து உலர்ந்து போன என் எலும்புகளில் பலனை தந்து எழும்பி நிற்க செய்தி, எனக்கென்று குறித்திட்டதை எனக்காக தருபவரே, வழுவாமல் காப்பவரே, நீரே எனது மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே.
சர்வவல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே எல் ஷடாய் சர்வவல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்முடைய தயவினால் எங்களை உடுத்துவித்தவரே நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்ட பொழுது நம்பிடும் நீர் எங்களை கைவிடவே இல்லை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் ஈர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நீரே என் மேன்மை ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மேன்மை. நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. Praise the Lord. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் கேசல் செய்தி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல கூட இயேசு அநேக ஆவிகளை துரத்தின அந்த லேகியுடைய விடுதலையின் சம்பவத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், தேவன் நமக்கு கொடுக்கும் விடுதலையை நாம் தக்க வைத்துக் கொள்வதில் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகள் பேச தோணுது. அப்ப அந்த இடத்துல அந்த ஆவிகள் சொல்லுகிற காரியம், நாங்கள் அநேகரா இருக்கோம், அதனால எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பேர் கிடையாது, எல்லா பேரும் சொல்லணும் அப்படின்னா பேர் நிறைய பேர் சொல்லணும், நாங்க அநேகரா இருக்கிறதுனால எங்கள் பேர் லேகியோன் என்று சொல்லி அந்த அசுத்தாவி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம், ஒரு மனிதனுக்குள் அநேக அசுத்தாவிகள் இருக்க முடியும் என்பதை தெளிவாய் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சில நேரத்துல ஒரு தப்பு நம்ம பண்ணும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் போது இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது, இன்னொரு பாவத்துக்கு அந்த பாவம் இழுத்து செல்லுகிறதா இருக்கிறது. உதாரணத்துக்கு தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பெத்சேபாளோடு அவர் பாவம் செய்த பொழுது அடுத்த பாவமாக உரியாவை அவன் கொன்று போடுவதை பார்ப்போம். அதற்கு பின்பாக தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிறான். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் ஒரு மனிதனை விடுதலைக்குள்ள நடத்தும் போது எச்சரித்து அந்த மனிதனை விடுவித்து பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து அந்த மனிதனை மீண்டுமாய் ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த மனிதன் அந்த விடுதலையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதன் தன்னுடைய விடுதலையை காத்துக்கொள்ளாத பொழுது அநேக அசுத்த ஆவிகள் அவனை ஆளுகை செய்ய துவங்குகிறது. ஆகையால் தான் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில நேரத்துல அநேக ஆவிகள் ஒரு மனிதனை ஆட்கொள்வதற்கு காரணம் அவன் தன் இருதயத்தை திறந்து கொடுப்பதனால, அவன் தன் சத்துருக்கு அந்த ஆவிக்கு அவன் இடம் கொடுப்பதனால, ஒரு பாவத்திலிருந்து ஒவ்வொரு பாவக்கட்டிலிருந்து இன்னொரு பாவக்கட்டு, ஸோ இப்படி ஒரு அடிக்ஷன்ஸ்ல இருந்து இன்னொரு காரியம், சிகரெட் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, அப்புறம் ட்ரிங்க் பண்றவங்களா இருப்பாங்க, அப்புறம் ட்ரக்ஸ், அப்புறம் இன்னும் பலவிதமான காரியங்கள். அப்ப ஒரு மனிதனுக்குள் பலவிதமான இப்படிப்பட்ட ஆவிகளின் ஆதிக்கங்கள் காணப்பட முடியும். அப்ப இதற்கு முக்கியமான காரணம், அவன் ஒன்று தான் மனம் திரும்பி நான் திரும்பி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பிசாசுக்கு முற்றிலுமாய் தன்னை திறந்து கொடுத்து ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் இல்ல. இப்படியாக பல அசுத்த ஆவிகள் வாசம் பண்ணும். அதே நேரத்துல நம்ம பார்க்கிறோம், விடுதலையை பெற்றுக்கொண்டு அந்த விடுதலையை காத்து கொள்ளாத பொழுது அந்த மனிதனுக்குள்ள அப்படியாக ஒரு அசுத்தாவி துரத்தப்படும் பொழுது இன்னும் அநேக அசுத்த ஆவிகள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அதுவும் நம்ம வேதத்துல தான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம்
24 முதல் 26 நம்ம வாசிக்க கேட்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மனிதனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறி போகுது. காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு வெளியே துரத்தப்படுகிறது. அவன் அப்படியாக மீட்கப்படுகிறான். மீட்கப்படும் பொழுது அந்த அவனுடைய இருதயத்தை, அவன் சிந்தனைய அவன் சுத்திகரித்திருக்கிறான். ஆனா அந்த இடத்துல எதுவும் உட்புகாதபடிக்கு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அவரை அந்த இடத்துல வைக்காதபடிக்கு அவன் அந்த இருதயத்தை வெறுமையா வைத்திருப்பதனால அந்த ஆவி என்ன பண்ணுது, போயிட்டு இன்னும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி அந்த ஆவிகள் வெளியே போய் இன்னும் அநேக ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது ஒரு மனிதனுடைய முந்தின நிலைமையை பார்க்கணும், பிந்தின நிலைமை மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள கடந்து போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் பொழுது அந்த விடுதலையை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் விடுதலை செஞ்சுட்டார், எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வந்துருச்சு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு, இந்த அடிக்ஷன்லேருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே இருந்து விடாதபடிக்கு அந்த விடுதலையை காத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வீடு காலியா, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை அது வெறுமையாய் இருக்கக்கூடாது. அப்ப வெறுமையாய் நாம் அதை விடும் பொழுது அந்த இடத்துல அசுத்த ஆவிகள் மீண்டும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதை வெறுமையா நம்ம விடக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசனத்தினால் நம்முடைய இருதயமும் சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையும் நிரப்பப்பட வேண்டும். அப்படி தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்குள் நம்முடைய வாயில எப்பொழுது இருக்கும் என்றால், நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆவிகள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது கடந்து வரவே முடியாது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த விடுதலையை காத்துக்கொள்வதற்கு முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்துல சேர்க்கப்பட வேண்டும், இருதயத்துல தங்க வேண்டும். எப்போது அந்த அஸ்தவி திரும்ப வந்து பார்த்தாலும் அந்த இருதயம் வெறுமனை இருக்கக்கூடாது, அந்த மனிதனுடைய சிந்தனை வெறுமனை இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள்ள இருக்கும்போது அந்த அசுத்த ஆவிகள் உள்ளுக்குள்ளே முடியாது. அந்த மனிதன் எப்பொழுது தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்கும்போது, கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும்போது, கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது, தேவனை ஆராதனை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த அசுத்த ஆவிகள் பக்கத்துல வரவே முடியாது. ஆகையால் இப்படியாக தேவன் கொடுத்திருக்கிற விடுதலையை நாம் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருவரையும் விடுவித்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு மனிதன் ஒரு கட்டுக்குள்ள அவன் கடந்து வருகிறான் என்று சொல்லி. அப்ப அப்படியாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள கூடும். ஆனால் நாம் நம்மை காத்து கொள்வது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம் அரணாய் இருக்கிறார், அவர் நம் கோட்டையாய் இருக்கிறார். எப்பொழுதும் நம்முடைய வாயில இயேசு என்கின்ற அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமாய் இருப்பார். ஆகையால் தேவன் பிரசனம், தேவனுடைய வார்த்தையும் நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. இரண்டாவது நம்ம பார்க்கிற காரியம், நாம் அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், அவருக்காக ஊழியர் செய்யணும், அவருடைய பணியை நம்ம செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ ஒரு நாள்ல இவ்வளவு நேரம் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், தனிப்பட்ட விதத்துல தேவனோட உறவு கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தை நான் நிரப்பப்பட முடியாது, தேவனுடைய பிரசனத்தை உணரும்படியாது
ஸோ அதுக்கு சில நேரத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கணும். அதே போல தேவனுக்காக காரியங்களை செய்ய, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய திட்டமா இருக்கிற, எதற்காக என்னை ரட்சித்திருக்கிற, நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னைக்கு தேவன் யாருக்கு என்ன ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன், அப்ப இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு நேரத்தை நாம் முன்குறித்து ஒதுக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல இந்த காரியத்துக்காக நான் உன்னை அழைத்திருக்கேன், இந்த ஊழியத்தை நீ செய்யணும், ஆத்மாக்களை இப்படி நீ ஆதாயம் பண்ணணும், இப்படிப்பட்டவர்களை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதற்காக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அவருக்காக நம்ம செயல்படாம நமக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் மீண்டும் அந்த மனிதனை தாக்க கூடும். ஆகையால் தேவனுக்காக நாம் வாழும்போது, தேவனுடைய காரியங்களை நாம் செய்யும் போது தேவனுடைய பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சேராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது முதல் 2 வசனங்கள் நம்ம பார்க்கிற காரியம், அந்த இடத்துல ஏன் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, சத்ருவின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், அசுத்தாவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ளும்படியாக இவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவைகள் நம்மை பாதிக்காதபடிக்கு இவைகளை நாம் தரித்து கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பை இவைகள் உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிற காரியம், கர்த்தருடைய சத்துவத்தில் நாம் பலப்படும் முடியாது, அவருக்குள் நாம் பலப்படும் முடியாது. தேவன் இந்த ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள முடியாது, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் முடியாது, சத்ருவின் மேல் ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் இந்த ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன ஆயுதங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிக்க கேட்டோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், இப்படியான ஒரு போராட்டம் உண்டு என்பதை அறிந்துதான் தேவன் நமக்கு இந்த ஆயுதத்தை தரித்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இப்படிப்பட்ட தீங்கு நாளில் நாம் நிலைத்து நிற்கவும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும் இந்த ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகையால் 14ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு ஆயுதமாக நாம் பார்க்கலாம், வாசிக்க கேட்போம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இப்ப இந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களா இருக்கிறது? இதுல ஆவிக்குரிய ஆயுதங்களா இருக்கிறது. நம்ம சரீரத்துல சொல்லப்படுகிற ஆயுதங்கள் அல்ல, இவைகள் ஆவிக்குரிய ஆயுதங்களா இருக்கிறது. என்ன என்று பார்க்கும்போது, சத்தியம், சத்தியம் என்கின்ற இடைக்கச்சை. அப்ப சத்தியம்
அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நம்ம சரீரத்துல காணப்படுகிற காரியம் அல்ல, நம்முடைய சுவாபத்தில் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு காரியம். உண்மை இல்ல, நாம் உண்மையில நிலைத்திருக்கும் போது, உண்மை நமக்குள்ள இருக்கும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு பாதுகாப்பின் ஆயுதமாக அது செயல்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீதி. நாம் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம் என்கின்ற நிச்சயம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நமக்குள் பாவம் இல்லை, நாம் பாவம் செய்ய முடியாது என்பதை நாம் தேவனுடைய சுவாபத்தை உடையவனாய் இருக்கிற கிறிஸ்துவின் சுவாபம் எனக்குள் இருக்கிறது. அவருக்குள் பாவம் இல்லை, ஆகையால் எனக்குள்ளும் பாவம் இல்லை. நான் அவருடைய நீதியை பெற்றிருக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியையே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் நீதிமான் என்கின்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் அவைகள் வாய்க்காமல் போகிறதா இருக்கிறது. சில நேரத்துல சில தவறுகளை செய்யும் போது குற்ற மனசாட்சியின் மூலமாக தேவனை விட்டு மனிதர்களை அவன் பிரிக்கிறவனாக இருக்கிறான். ஆனா நான் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறேன் என்கிற நிச்சயம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அப்படிப்பட்ட பிசாசின் ஆயுதங்களை அவித்து போடத்தக்கதான பலனை இந்த நான் நீதிமான் என்கின்ற இந்த நீதி எனக்குள்ள இருக்கு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளும்போது, ஒரு மனிதன் தவறு பண்ணும்போது ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்படும் பொழுது நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் என்பதை அவன் உணரும் பொழுது அவன் நிச்சயமாய் அந்த பிசாசின் சூழ்ச்சிகளில் போய் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் தான் தவறு பண்ணும்போது மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தன் நீதியை அவன் காத்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். ஆகியால் இந்த நீதி என்கின்ற அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பின் ஆயுதமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சமாதானத்தை உண்டு பண்ணும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாய் இருப்பது பாதரட்சையை தொடுத்து கொள்வது போல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு கல்லான இடத்துல நம்ம கடந்து போகும்போது, நடக்கும்போது, ஒரு நிறைந்த பகுதியில் நம்ம நடந்து போகும்போது நம்ம வெறும் காலில் போனோம்னா அது நம்ம காயப்படுத்தும். அதே நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்லிப்பர்ஸை நம்ம போட்டுட்டு போகும்போது அது நமக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அது போல நாம் ஆயத்தமாய் இருக்கும்போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த சுவிசேஷம் நற்செய்தியை நாம் பிரசங்கிக்கும்படியாக எப்பொழுது நம்ம ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப பிசாசு ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எய்கிற எல்லா ஆயுதங்களும் அந்த மனிதனை மனமடிவாக்க வைக்கிறதுக்கு, அந்த மனிதனை ஆண்டவரை விட்டு விலகி போக செய்யறதுக்கு, உலகத்தின் காரியத்தை காமித்து அதன் மேல் மோகத்தை உண்டு பண்ணி, அப்படியாக எந்த ஒரு முறையில அவன் பிசாசு அவன் செயல்பட்டாலும் விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது ஒரு கேடகமாக நமக்கு ஒரு பாதுகாப்பாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அது நமக்கு எது சரி, எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது, எது தேவன் விரும்புகிற காரியம், எது தேவன் அருவருக்கிற காரியம் என்பதை வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு விரோதமா எதுவும் வாய்க்காது, எனக்கு விரோதமா பிசாசு எப்படிப்பட்ட அக்னி அஸ்திரங்களை அவன் பயன்படுத்தினாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது என்கின்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகையால் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவருடைய வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பாலகன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்படியாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கும் பொழுது பிசாசு எப்படிப்பட்ட பொய்ய நமக்கு விரோதமாய் பேசினாலும் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது.
அடுத்ததாக 17ஆம் வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சேராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு தான் அது நம்மை பாதுகாக்கிற ஒரு கவசமாக இருக்கிறது. அப்ப ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது தேவனோடு அவன் உறவு உடையவனா இருக்கிறான், தேவனோடு கிட்டி சேருகிறவனாக இருக்கிறான். அப்ப ரட்சிப்பு ஒரு மனிதனை தேவனோடு இணைத்திருக்கும் பொழுது, தேவன் அந்த மனிதனோடு இருக்கும் பொழுது பிசாசின் கிரியைகளோ அசுத்தாவின் கிரியைகளோ அந்த மனிதனை நெருங்க முடியாது. ஆகையால் ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆவியின் பட்டயம் ஆகிய தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. இதுக்கு முன்பாக நாம் பார்த்தது எல்லாமே பாதுகாப்புக்கான ஆயுதங்களாய் இருக்கிறது. ஆனா ஆவியின் பட்டயம் ஆகிய தேவனுடைய வார்த்தை தான் சத்ருவை ஊடுருவி அவனுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி போட்டு அவன் மேல் ஜெயத்தை நாம் எடுக்கும்படியாக அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஒரு பட்டயத்தை வைத்து எப்படி வெட்டி சாய்க்க முடியும், சத்ருவை வெட்டி சாய்க்கத்தக்கதாக அவன் உங்களுக்கு விரோதமாய் இனி வராதபடிக்கு முற்றிலுமாய் அவனை உங்களை விட்டு அகற்றி போடும்படியான வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகிய தேவனுடைய வார்த்தை அது ஒரு பட்டயமாக செயல்படுகிறது, ஒரு அஃபென்சிவ் வெப்பனாக அது செயல்படுகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம பயன்படுத்தின காரியங்களாய் அவைகள் இருக்கிறது. ஆனா ஆவியின் பட்டயமோ அது ஜெயம் எடுக்கத்தக்கதாக, நம்முடைய சத்ருவை முறியடிக்கத்தக்கதாக, நம்முடைய சத்ருவின் மேல் நம்மை ஜெயத்தை கொடுக்கும்படியான ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவீனம் இருக்கும் என்றால் தேவன் கொடுத்த ஆயுதமாகி தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது விசுவாசத்தோடு இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்க முடியாது, நான் அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள்ள கடந்து வருவது நிச்சயம். ஒரு பொருளாதார தேவையில இருக்கும் பொழுது நம்ம சொல்லலாம், அவர் எனக்காக தரித்திரரானபடினால் நான் ஐஸ்வர்யமான இருக்கிறேன், நான் செழிப்பேன், எனக்கு நன்மை உண்டாகும், என் தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை விசுவாசித்ததை அறிக்கை செய்யும் போது அந்த பட்டயம் அது கடந்து போய் அந்த சூழ்நிலையை முற்றிலுமாய் வெட்டி போடுகிறது, அதை அகற்றி போடுகிறது. அப்ப தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும். சோ அதை உங்க வாழ்க்கையை நிச்சயமா நீங்க பார்க்க முடியும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயமாக அவை செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் ஜெபம் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகையால் இங்க ஆவியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்துல நாம் தெரிந்த காரியங்களுக்கு நாம் தெரிந்த மொழியில நம்ம ஜெபிக்கிறோம். நாம் மனதுல என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதன் அடிப்படையில நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரத்துல சில காரியங்கள் சத்ரு நமக்கு கண்களுக்கு மறைவாக நமக்கு பின்பாக இருந்து இல்ல இன்னும் இனிமேல் செய்ய போகிற அவன் திட்டம் வைத்திருக்கிற காரியங்கள் இவைகள்லாம் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. சோ இவைகளுக்கு நாம் எப்படி நம்மை தப்பி வைத்துக் கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்காக நம்மை கொண்டு ஜெபித்து அவனுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி போடுகிறார் இருக்கிறார். ஆகையால் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்க 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 சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுகிறது, அவனுடைய பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆகுது, அவனுடைய பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாக அப்படிப்பட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். சத்ருவின் திட்டங்களை அவர் நிர்மூலம் பண்ணி போடுகிறவராய் இருக்கிறார். அந்த சத்ருவின் திட்டங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஆவியில நிரம்பி ஜெபிப்பது அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கிறது. ஆகையால் இன்னும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் அதற்காக வாஞ்சியுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, வாஞ்சிக்கிற யாருக்கும் ஆண்டவர் அதை
பாருன்னு சொல்லி. ஆகையால் அவர் அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வாஞ்சியோடு கேட்கும்போது தேவனுடைய அபிஷேகத்தையும் அந்நிய பாஷை வரத்தையும் தேவன் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் பாதுகாப்பாய், நாம் விடுதலையோடு வாழ, நாம் அநேகருக்கு சாட்சியாக ஜீவிக்க நிச்சயமாய் இது பிரயோஜனமாய் இருக்கும். அடுத்ததாக லேகியோன் என்கின்ற அந்த அசுத்தாவிகள் நிறைந்த அந்த மனிதன் தேவன் விடுதலை செய்த அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், தேவன் எப்படிப்பட்ட பதிலை கொடுத்தாலும் அது நமக்கு நன்மையான பதிலாக தான் இருக்கும். வாசிக்க கேட்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இங்க அந்த மனிதன் இயேசுவோடு கூட தானும் வர வேண்டும் என்று விரும்பி அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்துல, ஆண்டவரோடே இருந்துட்டா எனக்கு விடுதலை நிரந்தரமா இருக்குமே, மீண்டும் நான் அப்படிப்பட்ட ஆவிகள் கிட்ட போய் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேனே, நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி அந்த மனிதன் நான் உன்னோடு கூட வந்து விடுகிறேன் அப்படின்னு கேட்ட பொழுது இயேசு அங்க சொன்ன பதில், இல்ல, நீ இங்கே இரு, நீ உன் ஊருக்கு போ, நீ அங்க போய் என்ன பண்ணு, நான் செய்ததை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவனுடைய விருப்பத்துக்கு அங்க மறுப்பு தெரிவிக்கிறதை நான் பார்க்கிறோம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை நம்ம தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கிறோம், வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். பல நாட்களாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல வருஷங்களா நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னும் ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றார், இன்னும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேன்றார், இப்படிப்பட்ட கேள்விக்குறிகளோட நீங்க இருக்கலாம். அவங்க கேட்டாங்க கிடைச்சிருச்சு, இவங்க கேட்டாங்க கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த சம்பவம் உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுடைய விருப்பம் சரியான விருப்பம் தான். தேவனோடு இருக்கிறது அது ஒரு நல்ல விருப்பம் இல்லைங்களா? நம்ம எப்பொழுதும் ஆண்டவனோட இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், மரியாதையோட அவர் பாதத்துல அமர்ந்திருந்தா எவ்வளோ இனிமையா இருக்கும், எவ்வளோ நன்மையா இருக்கும், எவ்வளோ பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகையால் இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு மீட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இவன் இயேசுவோடு கூட வந்திருந்தா இவன் இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்திருப்பான், இயேசுடைய மகிமையை அவன் உணர்ந்திருப்பான், இயேசுடைய பிரசனத்துல அவன் களி கூர்ந்து கொண்டிருந்திருப்பான். ஆனா இவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்க முடியாது. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ இங்கேயே இரு, என்னோட நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நெகட்டிவ் பதிலாக காணப்படுகிறது. ஒருவேளை அது அந்த மனிதனை காயப்படுத்தக்கூடிய ஒரு பதிலாக காணப்படுகிறது. சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு நோ சொல்லும் போது அது நமக்கு காயத்தை உண்டு பண்ணுது. என்ன ஆண்டவருக்கு நம்ம கேட்டோமே, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டாரு, இன்னும் தரலையே, அப்படி நம்ம காயப்பட்டு போகிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் எதை நமக்கு சொன்னாலும், எதை நமக்கு கொடுத்தாலும், எதை நமக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் அது நம்முடைய நன்மைக்காக மட்டுமே. அதை நாம் புரிந்து கொள்ளும் போது தேவன் சொல்லுகிற எப்படிப்பட்ட பதிலா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு உண்டாகும். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கும்போதுதான் முழுமையாய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முழுமையாய் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இந்த மனிதன் அப்படியாக அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெரிய விடுதலை அது அனுபவித்துக் கொண்டிருந்து ஆண்டவரோடே நான் இருக்கணும் அப்படின்னு அந்த விருப்பத்தோடு அவன் கேட்ட பொழுது அவர் நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த மனிதன் அந்த இடத்துல உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், வேதனைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். அதே போல நாம் தேவனுடைய வார்த்தை நாம் அப்படியாக ஏற்றுக்கொள்வோம் என்றார். அந்த நோ என்கின்ற பதிலுக்கு அது என்னுடைய நன்மைக்காக தான், இப்ப ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு, அதை நான் ஏற்றுக்கிறேன், எப்ப ஆண்டவருக்கு அது நன்மையா தோணுதோ அப்ப எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நாம் எதிர்பார்ப்பதை பார்க்க மிகவும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்க அப்படியாக அந்த மனிதன் அந்த நோவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம்.
அதே நேரத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அந்த அசுத்த ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல அங்க உத்தரவு கேட்கும் போது ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவைகளுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார்? நமக்கு அந்த நேரத்துல நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை அவர் அனுமதித்தார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஒரு ஆத்மாவோட விலை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அந்த பன்றிகளுக்குள்ள போகும்படியாக அந்த அனுமதியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த நோக்கம் புரியாம நம்ம அதை பார்க்கும்போது, எதற்கு ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு எஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வியப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேகரை பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார்? அவ்வளோ தீமை செய்கிற ஜனங்களா அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோ மற்றவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிற ஜனங்களா இருக்கிறாங்க, மற்றவர்களை குறித்து கரிசனையற்றவர்களா அவங்க இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட தீயவர்களா அவங்க இருக்கிறாங்களே என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்கிறது போல இருக்கு, நன்மையை அனுமதிக்கிறாரு. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, நல்ல செடியோட அந்த புல்லும் வளரட்டும், ஆனா அறுவடை நாள்ல அவை எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு அக்கினியில ஓடுவதற்காக அவைகள் விடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற பதில் எதுவா இருந்தாலும் அது நமக்கு நன்மையானதுதான். அது நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்தக்கூடியதா இருக்கிறது, நம்முடைய அழிவுக்காக அல்ல. ஆனா தேவன் ஏன் அவருடைய வாழ்க்கையிலலாம் அப்படியாக தீயவர்களுடைய வாழ்க்கையில நன்மையா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சா, அவருடைய முடிவு அழிவு என்பதை சீக்கிரத்தில் நாம் அறிந்து கொள்ளணும். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கணும் மிகவும் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆகையால் தேவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் வளர்றாங்களா வளரட்டும், செழிக்கிறாங்களா செழிக்கட்டும், ஆனா முடிவு ஒரு நாள் வரும். நியாய தீர்ப்பு என்று ஒரு நாளை அவர்கள் சந்திக்க வேண்டியது நிச்சயம். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நான் கம்பீரத்தோடு நிற்பேன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறபடினால் அவருக்கு முன்பாக தைரியத்தோடு நான் போய் நிற்பேன். தேவனுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயம் அதுதான் மேன்மையான ஆசீர்வாதம். ஆகையால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம வாஞ்சித்து நமக்கு கிடைக்காத போது, தேவன் நமக்கு நோ என்று சொல்லும் போது நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டபடினால் அந்த பட்டணங்கள்ல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க முடியாது. அதன் மூலமாக தேவனுடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக தான் பணிந்து கொள்ள விரும்புகிறார், அப்படியாக தான் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் நோ சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும், அவர் செய் என்று சொன்னால் அதை செய்ய நாம் ஒப்புக் கொடுப்போம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அந்த வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகையால் அவன் நோ சொல்லும் போது அது காயப்படாமல் இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் செய்தான். அதன் மூலமாக தான் அந்த விளைவு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். அந்த மனிதனை தேவன் பயன்படுத்தினார். உங்களையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் செய்ய சொல்வதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மார்க் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப இங்க நம்ம பார்க்கிற காரியம் எப்படி இயேசு விரும்பின காரியத்தை அவன் மனப்பூர்வமாய் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த மனிதன் விரும்பின காரியத்தை இயேசு நிறைவேற்றாதது போல அந்த இடத்துல காணப்பட்டது. ஆனா என் விருப்பம் நிறைவேறல, அதனால நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி இல்லாதபடிக்கு இயேசு விரும்புகிறதை அவன் செய்ததினால் அந்த விளைவை இந்த இடத்துல நாம் பார்க்கணும். அதே நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை உண்டாயிற்று. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வாஞ்சையா இருந்தாலும் அந்த இடத்துல அவரால் கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதன் மூலமாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் கடந்து போக முடியாத அந்த சூழ்நிலை மத்தியில இயேசு இந்த மனிதனை அனுப்பி அவருடைய நோக்கத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல எதற்காக இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும், எதற்காக இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் அப்படின்னு இயேசு யோசித்திருந்தார் என்றால், இந்த மனிதனை அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் கூடவே வைத்திருந்திருக்கலாம். தான் கூட வைத்திருந்தா அந்த மனிதன் நன்றி உள்ளவனாக ஆண்டவருக்கு பணிகளை செய்து கொண்டே இருந்திருப்பான். ஆனா தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தன்னை புறக்கணித்தவர்களின் நேசிக்கிற இருதயம் தேவனுடைய இருதயம் என்பதை இந்த சம்பவத்துல நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் நீங்க வராதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக தன்னை வெறுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற அந்த மனிதர்களுடைய வார்த்தையினால் அவர் காயப்பட்டு அப்படியே கடந்து போயிருந்திருக்கலாம். வேற ஊருக்கு போயிருக்கலாம். வேண்டாண்டா, இவங்க ஏத்துக்கல, இவங்களுக்கு நான் ஏன் நன்மை செய்யும் அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி போக விரும்பவில்லை. அவர் காயப்படவில்லை. அவர்களை இன்னும் அதிகமாய் நேசித்தார். நான் போக முடியலையா, பரவாயில்ல, இந்த மனிதனை நான் அனுப்புறேன். இப்ப பாருங்க, அவருடைய இருதயம் எவ்வளவாய் மனிதர்களை நேசிக்கிற இருதயமாய் இருக்கிறது, தன்னை காயப்படுத்துகிறவர்களையும் நேசிக்கிற இருதயமாய் இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கணும். ஆகையால் இந்த இடத்துல நாம் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது அந்த காயத்தை பெருசுப்படுத்தாமல் அவர்களுக்கு நன்மை செய்யும் பாக்கியத்தை தேவன் கொடுக்கும் போது நாம் அந்த நன்மையை நம்ம செய்வோமா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட வேலனை, அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார்கள். கசப்பு உங்களை வாழ்க்கை செய்யாது இருப்பதாக மன்னித்து நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியான கிருபை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக நாம் இந்த சம்பவத்துல பார்க்கிற காரியம், அந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல் இந்த இடத்துல அவசியமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இருதயம் அந்த ஜனங்களை நேசித்தது. அவர்கள் எப்பயாவது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதற்காக அந்த மனிதனை அனுப்பும் பொழுது அந்த மனிதன் அந்த கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ திட்டம் இருந்திருக்கலாம், எவ்வளவோ பிளான்ஸ் இருந்திருக்கலாம். நான் விடுதலை ஆயிட்டேன், நான் என் குடும்பத்தை பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் என்ஜாய் பண்ணணும், இவ்வளோ நாள் நான் கட்டில இருந்துட்டேன், எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவரோட போகணும்னு நினைச்சோம், சரி அவர் அதை மறுத்துட்டாரு, அப்ப நான் ஏன் இஷ்டம் போல வாழ்றேன், ஏன் அவருக்காக வாழ்றேன் அப்படி யோசிச்சுருக்கலாம். ஆனா அந்த மனிதன் அப்படி யோசிக்கவில்லை. தன்னை தாழ்த்தினான், தேவனுக்கு கீழ்ப்படிய அவன் ஒப்பு கொடுத்தான். ஆகிய தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. ஆகிய இந்த நாள்ல தேவன் நம்முடைய கீழ்ப்படிதலை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உங்களுக்கும் நன்மை உண்டாக முடியாது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை உண்டாக முடியாது, உங்களுக்கு விடுதலை உண்டாக முடியாது, உங்களை சார்ந்தவர்களுக்கு விடுதலை உண்டாக முடியாது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா, நீர் கிருபை உள்ளவர்.
இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் விடுவிக்கிற தேவன் ராஜா. அப்பா, நாங்கள் விடுதலையை காத்துக்கொள்ள நீர் விரும்புகிற தேவன். அப்பா, எங்கள் விடுதலையை கர்த்தாவின் வார்த்தையினாலும் இந்த பிரசனத்தினாலும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை நீர் பலப்படுத்துவீரா. இந்த நாள்ல கர்த்தாவேப்பா, உமக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு ஒப்பு கொடுத்தலை ஒவ்வொருத்தரும் பண்ணும்படியான, அதன் மூலமாக தங்களுடைய விடுதலையை அவர்கள் காத்துக்கொள்ளும்படியான கிருபையை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சர்வாயுத வர்க்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஆயுதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பாதுகாப்பு ஆயுதங்களை நாங்கள் தரித்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தரித்துக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சத்ருவோடு போராடுகிற போராட்டங்கள்ல நாங்கள் ஜெயம் பெற, நாங்கள் பாதுகாக்கப்பட, நாங்கள் நிலைத்து நிற்க, அப்பா, இந்த ஆயுதங்களை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அது மாத்திரம் அல்ல ராஜா, உமக்காக வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்க நோ சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது வேண்டாம்னு சொன்னா அதை விட்டு விடுகிறோம். இந்த நேரத்துல நம்ம ஒரு ஒப்பு கொடுத்துல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பண்ணணும். ஆவியானவர்களோடு எதை பேசிக் கொண்டிருக்கிறார், எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார், வேண்டான்னு சொல்றதை விட்டுருங்க. இயேசுவின் நாமத்தினால அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும், செய்யணும்னு சொன்ன காரியங்களை செய்யவும் அப்பா நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. அப்பா, காயப்பட்டு கடந்து போய் விடாதபடிக்கு அப்பா நீர் மனிதர்களை நேசிக்கிற தேவன் ராஜா. அப்பா, உம்மோடு இணைந்து அப்பா மனிதர்களை நேசிக்கிற அந்த அன்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உம்மோடு இணைந்து அவர்கள் செயல்படுவார்களாக, அன்போடு செயல்படுவார்களாக. உங்களுடைய சித்தம் நிறைவேற, உங்களுடைய நோக்கம் நிறைவேற உம்மோடு கை கோர்த்து அப்பா செயல்படுகிற கிருபை நீர் கொடுப்பீராக ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா நீர் அவர்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற ஆவியானவர் தாமே நீர் பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம்